குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்க சிவபெருமானுக்கு இன்றைக்கி பாருங்கள் அபிஷேகம் பண்ணி நந்தீஸ்வரர் எல்லா பூனால் வச்சு இது பண்ணிட்டேன். வில்வம் இருக்குது, எல்லா பூ இருக்குது, மல்லிகை, முல்லை, இது எல்லா தாமரை மலர் எல்லாமே வச்சு ஓம் நம சிவாய தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நமக்கு பாருங்கள், இது எப்படி பார்த்தா சரி, இப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். இவ்வளோ அழகாக நிறைய பூ இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே நிற்கல, அது நிற்கிற பூவை மட்டும் நான் வச்சுருக்கேன். இந்த இது இருக்குது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. தொல்லை இரும்பிரிவி சூடும் தலை நீக்க அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவான் எரியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் எனும் தேன். நான் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி அன்று நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகநனேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கொடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. இந்த இது சிவபுராணம் தொல்லை திருவாசகம் எனும் தேன். அது இவ்வளவு ஒரு இனிமையான இந்த ஒரு திருவாசகம் எனும் தேனை நாம் சிவன் ராத்திரி வந்துருச்சு. இன்னும் நிறைய பூ இருக்குங்க சார். இன்னும் நிறைய பூ இருக்குது, எனக்கு அந்தான வைக்க முடியல. ரோஜா பூ இன்னும் இருக்குது, நிறைய பூ இருக்குது, நிறைய பூ இருக்குது கவரில். அதனால் என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு இது ஓம் நம சிவாய என்னும் மந்திரம் நமக்கு இப்போ இருந்தே அந்த சிவன் ராத்திரியினோட இது புதன்கிழமை காலையில் ஆரம்பித்து நாம் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக 4 கால பூஜை, சாயங்காலம் 7:30, 10:30, 11:30 to 12, அதற்கு பிறகு 4:30 மணிக்கு ஒரு பூஜை. அதாவது முதல்ல பிரம்மா பண்ணுவார் பூஜை, முதல் கால பூஜை. 2ஆம் கால பூஜை விஷ்ணு பகவான் பண்ணுவார். 3ஆம் கால பூஜை அம்பாள் பண்ணுவாங்க. அவருள்ளே பாதியாக இருக்கின்ற அம்பாள் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ரொம்ப அருமையான ஒரு நேரம். அந்த ஒரு நேரத்தையாவது நம்ம இது பண்ணுறது. அதற்கு பிறகு 4:30 கால பூஜை 33 கோடி தேவர்கள் நம்ம மனிதர்கள் எல்லாம் பண்ணுறது தான் அந்த 4ஆம் கால பூஜை. சிவனுக்கு ஒரு ராத்திரி. எப்படி வைகுண்ட ஏகாதசி சொன்னதையே சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. சிவபெருமான் துதி, அந்த சிவ திருவாசகம் எல்லாமே படிங்க. 12 திருமுறைகள் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் 12 திருமுறைகள். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓத வேண்டியது, திங்கட்கிழமை தோடுடைய ஞாயிற்றுக்கிழமை 12 திருமுறை 1ஆம் திருமுறை, அதாவது பஞ்ச புராணங்கள்னு காலையில் நான் சொல்லியிருந்தேன். 1ஆம் திருமுறை கற்றாங் எரியோம்பிக் கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம் பலமேய முற்றா வேண்டிங்கன் முதல்வனே பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. இது 1ஆம் திருமுறை. மொத்தம் 12 திருமுறை. இது ஞாயிற்றுக்கிழமை பாடம். 2ஆம் திருமுறை எண்ணிய புண்ணியம் செய்தனின் நெஞ்சகமே இருங்கடல் வையத்து. அது 3ஆம் திருமுறை மங்கையர்க்கரசி வல்லவர்கோன் பாவை. 4ஆம் திருமுறை மாதர் பிறைக்கண்ணி. 5ஆம் திருமுறை ஏதுமொன்றும் அருகிலராயினும். 6ஆம் திருமுறை வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. அது 7ஆம் திருமுறை பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசித்து மின்னார் செஞ்சடைமேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லால் இனி யாரை நினைத்தேனே. 8ஆம் திருமுறை முத்தி நெறி வழியாக. அதற்கு பிறகு 9ஆம் திருமுறை எந்தை எந்தாய் போற்றுங்கிறது. 10ஆம் திருமுறை ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். அது 11ஆம் திருமுறை வளையார் பசியின் வருந்தார். 12ஆம் திருமுறை என்றும் இன்பம் பெருகும். இது ஞாயிற்றுக்கிழமை. அதே மாதிரி இது திங்கட்கிழமை முதல் திருமுறை தோடுடைய செவியன். அது 2ஆம் மந்திரமாவது நீ இது வானவர் மாதம். 3ஆம் திருமுறை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமமே நமச்சிவாயமே.
4ஆம் திருமுறை வந்து கருவாய் கிடந்து, அதற்கு பிறகு 5ஆம் திருமுறை வந்து மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும், 6ஆம் திருமுறை ஓசை ஒளியால் ஆனாய் நீயே, 7ஆம் திருமுறை பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, 8ஆம் திருமுறை வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ, 9ஆம் திருமுறை வந்து ஒளிவளர் விளக்கே ஓப்பிலார் இது, 10ஆம் திருமுறை வந்து ஒன்றே அவன்தானே இரண்டும் அவன் என்றான், 11ஆம் திருமுறை மற்றும் பல பிதற்ற வேண்டாம், 12ஆம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவலாவிய இது நீர்மொழிவேணியன். இது வந்து புதன்கிழமை 1ஆம் திருமுறை. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் உள்ள 12 திருமுறையை வந்து இது பண்ணியிருக்காங்க. அவ்வளவு அருமையாக இருக்குது. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய என்னும் மந்திரம் ஒரே ஒரு வில்வம் வந்து கிடச்சிதுன்னா நீங்கள் பூ நிறைய இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பூலேயே எல்லா மலர்களும் இருக்குது. சிவபெருமானுக்கும் நந்தீஸ்வரருக்கும் வச்சு நான் பண்ணியிருக்கேன். உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் செய்யுங்க. ஒரே ஒரு வில்வம் நமக்கு இருந்தால் போதுமானது. அவருடைய நாமத்தை சொல்லி ஏதோ ஒரு சங்கல்பம் அடுத்த இது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இதை வந்து நீங்கள் செய்யுங்க. நமக்கு இந்த ஒரு கால 4 கால பூஜையில் வீட்டில் இருந்தே கூட நீங்கள் செய்யுங்க. நம்ம வீட்டில் இருந்து செய்யுங்க. அப்படி இல்லைன்னா பூ வச்சு படம் இருந்தால் படத்தை வச்சுக்கோங்க, விக்கிரகம் இருந்தால் விக்கிரகம் வைங்க. வெறும் பால் மட்டுமாவது ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம முடிந்தால் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டளை வச்சுருப்பாங்க அவங்கவுங்க. நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருள் உங்களால் முடிந்ததை நீங்கள் வாங்கி கொடுங்க. இதுதான் ஒரு இது. ரொம்ப அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு ஆசையாக நமக்கு இப்பயே சிவன் ராத்திரி வந்துருச்சு. அவரை ஜோதிலிங்க ஸ்துதி திருச்சிற்றம்பலம். அதாவது சோமதீஸ்வராய நமக, மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக, மகாகாளேஸ்வராய நமக, ஓங்கார மல்லேஸ்வராய நமக, ஸ்ரீ வைத்திய பீம சங்கமேஸ்வராய நமக, ராமேஸ்வராய நமக, நாகேஸ்வராய நமக, விஸ்வேஸ்வராய நமக, திரையம்பகேஸ்வராய நமக, கேதாரீஸ்வராய நமக, குஸ்ருணேஸ்வராய நமக. மேற்கண்ட மந்திரத்தை நாம் ஒரே ஒரு முறை பழமையான சிவன் கோயிலில் ஜபித்தால் நாம், அதாவது நம் கணவன் மனைவி மற்றும் அவர்களின் முன்னோர்கள் 7 தலைமுறைக்கும் சுமார் 267 தம்பதிகள் செய்த பாவங்கள் நீங்கும். திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமக்கு வந்து மகா சிவன் ராத்திரி வந்துருச்சு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சிவாய. ஓம் சிவாய நம சிவாய. ஓம் சிவாய சங்கரா. ஓம் சிவாய சங்கர நம சிவாய சங்கரா. ஹரஹராய சங்கராய சிவசிவாய சங்கரா. சசிதரனே சுந்தரேசா. ஓம் சிவாய சங்கரா. ஓம் சிவாய நம சிவாய. ஓம் சிவாய சங்கரா. பார்வதி மணாளரே ஓம் சிவாய சங்கரா. கங்கையை தரித்தவரே ஓம் சிவாய சங்கரா. கங்காதர ஈஸ்வரே ஓம் சிவாய சங்கரா. அர்த்தநாரீஸ்வரனே ஓம் சிவாய சங்கரா. தன் உடலில் பாதியை பார்வதிக்கு ஈந்தவனே சங்கரா. அழகால விஷத்தை கண்டவனே சங்கரா. ஓம் சிவாய சங்கரா. சிவாய சங்கரா. மகாதேவனே நமச்சிவாய. நமச்சிவாய நமச்சிவாய மந்திரம் நாமனுக்கு உகந்த நாமம். நமச்சிவாய மந்திரம் 5 எழுத்து சிவபெருமான் ஆட்சி செய்யும் மந்திரம். 6 எழுத்து கோளறு பதிகம். இந்த சிவபுராணம், திருவாசகம் எல்லாமே அவ்வளவு ஒரு இது. சேக்கிலார் பெருமான் பாடியது சிவபெருமான் துதி. தேவாரம், திருவாசகம், திருப்பல்லாண்டு, திருவிசைப்பா. அதனால் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு மகா சிவன் ராத்திரி வந்துருச்சு.
திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அப்படியே திருவாசகம் எனும் தேன்கிறது அப்படியே பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆன்மீகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நந்திகேஸ்வரர் சிவபெருமானம் அவ்வளவு ஒரு அழகுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன சொல்கிறதுனே ஒன்றும் தெரியல. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். நான் அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்.